ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவும் சிம்பிளாக செய்யக்கூடிய கருவேப்பிலை குழம்பு தான் செய்ய போகிறோம். கருவேப்பிலை உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது. அதுவும் இல்லாமல் சின்ன வயசுலேயே முடி நரைச்சாலோ அப்படி இல்லைனா முடி கொட்டுற பிரச்சனை இருந்தாலோ வாரத்தில் ஒரு டைம் இந்த கருவேப்பிலை குழம்பு வச்சு சாப்பிடுங்க. ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி குயிக்காக பார்த்துடலாம். இந்த குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு 20 சின்ன வெங்காயம், 2 பெரிய தக்காளி, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு லெமன் சைஸ் புளி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை இதில் போட்டுக்குவாங்க. நான் இன்றைக்கி ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த குழம்பு வைக்கிறேன். அதனால் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்துருக்கேன். நீங்கள் எத்தனை பேருக்கு வைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கருவேப்பிலை எடுத்துக்குவாங்க. கருவேப்பிலையை நம்ம எண்ணெயில் வதக்கிட்டு சேர்க்கும்போது கருவேப்பிலையில் துவர்ப்பு டேஸ்ட் இருக்கும்ல, அது இல்லாமல் இருக்கும். அதனால் 1 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஊற்றி கருவேப்பிலையை இந்த மாதிரி வதக்கிட்டு எடுத்துக்குவாங்க. கருவேப்பிலை மொறுன்னு வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். அதனால் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்குவாங்க. கருவேப்பிலை இந்த அளவுக்கு வதங்கினதும் இதை வேறு ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு நம்ம அதே கடாயில் குழம்பு வச்சுக்கலாம். அதே கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்குவாங்க. இந்த குழம்பு நல்லெண்ணெயில் செய்யும்போது நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் 1/4 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்குவாங்க. கடுகு வெடித்ததும் அது கூடயே 1/4 ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து வெடிக்க வச்சுக்குவாங்க. இந்த குழம்பு ஒரு வாரத்துக்கு கெடாமல் இருக்கும். அதனால் நீங்கள் வெளியில் வச்சுருந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இன்னும் 1 ஸ்பூன் எண்ணெய் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்குவாங்க. வெந்தயம் கலர் மாதிரி வந்ததும் அது கூட 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து வெடிக்க வச்சுக்குவாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரணும், அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயத்தில் கூட இந்த குழம்பு வைக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது குழம்பு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு, கருவேப்பிலை 2த்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி பழத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா குழைய வதங்கி வரணும், அதனால் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்குவாங்க. வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்கு நம்ம எப்போவுமே 1 ஸ்பூன் உப்பு சேர்ப்போம்ல, உப்பும் அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குவாங்க. வெங்காயம் தக்காளி வதங்கட்டும். அதுக்கு இடையில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம்ல கருவேப்பிலை, அது ஆறி இருக்கும். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்குவாங்க. கருவேப்பிலை அதிகமாக இருக்கும்போது வேஸ்ட் பண்ணிடாமல் இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடுங்க, ரொம்பவுமே நல்லது. வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இது கூட காரத்துக்காக நான் 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் தனித்தனியாக சேர்க்குற மாதிரி இருந்தால் 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம குழம்பு மிளகாய் தூள் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுடுங்க. நம்ம இந்த எண்ணெயிலே வதக்கும் போது மசாலாவுடைய பச்சை வாசனைலாம் போயிடும். அதனால் எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல கருவேப்பிலை, அந்த பொடியையும் இப்போ சேர்த்து வதக்கி விட்டுக்குவாங்க. கருவேப்பிலை பொடி சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே நம்ம கருவேப்பிலையை வதக்கி தான் அரைச்சி வச்சுருக்கோம். அதனால் கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் சும்மா ஒரு 2 டைம் கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே புளி ஊற வச்சு வச்சுருக்கோம்ல, அந்த புளியை கரைச்சி இப்போ சேர்த்துக்குவாங்க. கருவேப்பிலை குழம்பு பொறுத்தவரை குழம்பு கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் நாளைக்கு கெட்டு போகாமலும் இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி கலந்துக்குவாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக செய்கிற ரெசிபிலாம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். குழம்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் ஒரு 1/2 கிளாஸ் பச்சை தண்ணி ஊற்றி குழம்பு நல்லா கலந்து விட்டுட்டேன். குழம்ப கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்குவாங்க. உப்பு மட்டும் கம்மியாக இருந்துச்சு, அதனால் நான் உப்பு சேர்த்து கொதிக்க வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு உப்பு காரம்லாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க.
5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் குழம்பு கொதிக்கும் போது இந்த அளவுக்கு கெட்டியாக கொதித்து வந்திருந்தது. இந்த கருவேப்பிலை குழம்பு வைக்கும்போது வீடே நல்லா வாசனையாக இருந்துச்சு. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். திருப்பி ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்க வைக்கும்போது எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு கெட்டியாக கொதித்து வந்திருந்தது. இதே மாதிரி நீங்களும் ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லையும் அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லையும் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். கடைசியில் குழம்பு ஆஃப் பண்ணுறப்போ ஒரு துண்டு வெல்லம் மட்டும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை வந்து துவப்பு டேஸ்ட் இருக்கும். அதுவும் இல்லாமல் புளிப்பு உப்பு காரம்லாம் சேர்த்துருக்கோம். நம்ம இந்த வெல்லம் சேர்க்கும்போது குழம்பு இன்னுமே ரொம்பவும் சூப்பராக இருக்கும். அதனால் வெல்லம் அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை மட்டும் சேர்த்து குழம்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபிலாம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.